எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. இன்றைக்கி சண்டே மார்னிங் ஒரு டிஃபன் தாங்க செய்ய போகிறோம். சூப்பராக இருக்குங்க நம்ம செய்கிற சட்னி. அந்த இட்லி சட்னி தாங்க செய்ய போகிறோம். என்ன இட்லினா தக்காளி கத்திரிக்காய் போட்டு தாங்க செய்கிறோம். அதுக்கு பாருங்கள், எண்ணெய் ஊற்றி வச்சுங்க. கடுகு போட்டுக்குங்க. பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. சீரகம், கொத்தமல்லி இந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறங்க பெரிய வெங்காயம் ஒன்றுங்க, பூண்டு 2 பல்லுங்க, கருவேப்பிலை, வரமிளகாய்ங்க. கொஞ்சம் நல்லா வாங்கிட்டுங்க. இது பாருங்கள், ஈஸியான சட்னி தாங்க. பேச்சுலர் எல்லாம் பாருங்கள் 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வணங்கிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ணாங்க, தக்காளி எவ்வளோ உங்களுக்கு தக்காளி நிறைய எவ்வளோ இருந்தோ வச்சுருக்கு. நான் இந்த அளவுக்கு தக்காளி போட்டுக்கிறேங்க. தக்காளி நிறைய இருந்தால் தக்காளி போட்டுங்க. இல்லைன்னா தக்காளியில் கம்மியாக தான் இருக்குது. கத்திரிக்காய் நிறைய இருந்தால் கத்திரிக்காய் போட்டுங்க. நான் பாருங்கள், கத்திரிக்காய் இந்தளவுக்கு நறுக்கி வச்சுருக்குறேங்க. கத்திரிக்காய் தக்காளி கூட போடுறேங்க. ஈஸியான சட்னி தாங்க, ஆனால் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குங்க. நம்ம வியூவர்ஸ்க்கெல்லாம் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குது நம்ம டிஷ்ஷு டிஃபன் எல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். பாருங்கள், அது கொஞ்சம் நல்லா வணங்கிட்டு அதுக்கு வர கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கிறேங்க. மஞ்சள் போட்டாச்சுங்க. கல்லுப்பு தேவைக்கேற்ப கல்லுப்பு போட்டுக்குங்க. இந்தளவுக்கு கல்லுப்பு போட்டுக்குங்க. கொஞ்சோண்டு உங்கள்கிட்ட என்ன சாம்பார் தூள் இந்த சாம்பார் தூள் போட்டுங்க. அது இல்லைன்னா பரவாயில்ல, மிளகாத்தூள் போட்டுங்க. நம்ம கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்கு இந்தளவுக்கு சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்குது. ஒரு 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்திக்கங்க. பாருங்கள், இது கூட கொஞ்சம் புளிங்க இந்தளவுக்கு புளிங்க சேர்த்துக்கங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாங்க. நல்லா கொஞ்சம் பச்சை வாசம் போடுவோம், நல்லா வாங்கிட்டுங்க. அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நம்ம 1 விசில் 2 விசில் விட்டுக்கலாம். பாருங்கள், நான் இந்த கப்பில் 1 கப்பு தண்ணி ஊற்றி இருக்கிறேங்க. நீங்கள் அது இன்னும் தண்ணியாட்டாக சட்னி உங்களுக்கு வேணுன்னா 1.5 கப்பு ஊற்றுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. நல்லா வணங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம இப்போ குக்கர் போட்டு மூடி வச்சுட்டு 2 விசில் விடலாங்க. பாருங்கள், நம்ம தாளிச்சு விட்டு ஒரு 3 விசில் விட்டுருக்குறேங்க. நான் வித்தங்கரிசியில் தான் இந்த மாதிரி ஆயிருக்குங்க இந்த கத்திரிக்காய் சட்னி. உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் நிறையா இருந்துச்சுன்னா ஒரு கிண்ணத்தில் வடிச்சிட்டு கடைங்க. நான் பாருங்கள், இதில் தான் வச்சு கடைய போகிறேங்க. பாருங்கள், நான் இந்த மத்தில் தாங்க கடைய போகிறேன். கடைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நைஸாக கடைஞ்சிக்குங்க. கத்திரிக்காயும் தக்காளியும் போட்டு உங்கள்கிட்ட எது ஜாஸ்தியாக இருக்குதோ அதை எடுத்துக்குங்க. நல்லாயிருக்கும். நான் பாருங்கள், நம்ம பிளேட்டில் ஊற்றிக்கலாங்க. நம்ம அன்னைக்கு நம்ம அரைச்ச பொடிங்க. நம்ம தக்காளி சட்னியும் கத்திரிக்காய் சட்னிங்க. கத்திரிக்காய் கம்மியாக தாங்க போட்டுருக்கோம். உங்கள்கிட்ட எது ஜாஸ்தி இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் ஆட்டின மாவு இட்லி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுது. பாருங்கள், பந்து போல் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க. உளுந்து ஆட்டினா அரிசி ஆட்டையில் கெஸ்ட்டு வந்துட்டாங்க. என்னால் எடுக்க முடியல. அளவு சொல்லியிருக்குறேங்க. அந்த அளவு வீடியோ வேணால் நான் போட்டு வர்றேங்க. பாருங்கள், இட்லி சூப்பராக ரெடி ஆகிருக்குது. பாருங்கள், செம்மன்னு இருக்குது இட்லி. பாருங்கள், நம்ம சண்டே காலையில் ஒரு டிஃபன் சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. பாய்ங்க. இது பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.